யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினே மூன கடல் தொழுதழுவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுபோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். நேற்று பங்குனி மாதம் பிறந்தது. இன்று 2வது நாள் திங்கட்கிழமை, பங்குனி திங்கள், முதலாவது பங்குனி திங்கள் 16/3/2026 திங்கட்கிழமை. இன்று பங்குனி திங்கள் அம்பாள் ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது நாம் சென்று பிரார்த்தனை செய்வது. இந்த பங்குனி திங்கள் நாட்களிலே பால்குட பவனிகள், அம்பாளுக்கு பொங்கல் வழிபாடுகள், இளநீரினாலே அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்வது, அதேபோல் வேப்பிலை கஞ்சி காய்ச்சுவது அவர்களுடைய வழக்கங்கள் போல செய்து கொள்வார்கள். இந்த கஞ்சி காய்ச்சி வேப்பிலை எல்லாம் போட்டு அம்பாளுக்கு படைத்து எல்லோரும் குடித்து கொள்வது. இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த பங்குனி திங்கள் முதலாவது திங்கட்கிழமை இன்றைய தினம். இன்றைய தினத்திலே சிவனுக்குரிய விரதமாகிய பிரதோஷ விரதம், சாயங்கால வேளையிலே பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான இந்த பிரதோஷ பூஜை வழிபாடுகள். அங்கே நந்தியம்பெருமானத்திலே அபிஷேக ஆராதனை நடைபெற்று நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை பார்த்து தரிசனம் செய்து கொள்வார்கள், ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே. அவ்வாறு சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற பிரதட்சணம் வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் சுவாமி பலமாக வருகின்ற பொழுது 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, ஒரே தரத்திலே வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு 3 முறை வலம் பெறுவதானால் முதலாவது பிரதட்சணம் பெறுகின்ற பொழுது வேத பாராயணங்களோடு பிரதட்சணம் வருவது. 2வது வலம் பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகள் சிவபுராணத்தை பாடி வலம் பெறுவார்கள். 3வது வலம் பெறுகின்ற பொழுது தவில் நாதஸ்வரம் சங்கநாதத்தோடு வலம் வருகின்ற சிறப்போடு கூடியது. இந்த பிரதோஷ காலத்திலே யாரெல்லாம் விரதமிருந்து சிவனை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி பல ஜென்மங்களிலே செய்த பாபங்களை நீங்கக்கூடிய வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், லிங்காஷ்டகத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் இந்த பிரதோஷத்துக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நான் செல்லக்கூடாது. ஒரு தேங்காய், வில்வ பத்திரம் எடுத்து மஞ்சள் தண்ணீரை கழுவி கொண்டு சென்று அங்கே பிரார்த்தனை கொடுக்க வேண்டும். இந்த பிரதோஷ காலத்திலே பன்னீர் அபிஷேகம் அல்லது இளநீர் அபிஷேகம் சேவிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையிலே நாமும் இந்த பிரதோஷ காலங்களிலே சென்று பிரார்த்தனை செய்வதோடு இன்றைய தினம்
இந்த பங்குனி முதலாவது திங்கட்கிழமையிலே அம்பாள் ஆலயங்களால் வருகின்ற பூஜை வழிபாடும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 27ஆம் நாள். இந்த தவக்காலத்திலே நாங்கள் மன்றாடுவதற்கும் இறை வார்த்தையை சிந்திப்பதற்கும் நோன்பு இருப்பதற்கும் தவம் செய்வதற்கும் பிறரன்பு பணியிலே ஈடுபடுவதற்கும் என்று பல வழிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு அண்மையிலே வருவதற்குத்தான் வழிகளாக அமைகின்றன. இந்த ஆண்டவர் யார் என்பதை புனித யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே பல புதுமைகளை அவர் முன்வைத்து ஆண்டவர் இயேசு அவருடைய வல்லமை எவ்வளவு தூரம் இறை இயல்பு சார்ந்ததாக இருந்தது என்பதை எடுத்து காட்டுகின்றார். இந்த இயேசு என்ன செய்கின்றார் என்றால், பிறவியிலே குருடனாக பிறந்த ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கின்றார். அந்த காலத்தினுடைய அந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுது, ஒருவர் ஊனமுற்ற நிலையிலே பிறந்திருந்தால் அவர் செய்த பாவம் அல்லது அவருடைய பெற்றோர் செய்த பாவம் ஏதோ ஒரு பாவத்தினுடைய விளைவு. இப்படி பார்க்கப்பட்ட அந்த சமூகத்திலே இது பாவத்தினுடைய விளைவு அல்ல, இறைவன் ஒரு நாளும் தண்டிப்பவர் அல்ல, மாறாக ஆண்டவருடைய கடவுளுடைய மேன்மை, அவருடைய இறை இயல்பு, அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட தீமைகளிலே இருந்து இறைவன் விடுவிக்கின்றவர் என்பதை எடுத்து காட்ட, பார்வை இழந்தவருடைய கண்கள், அவர் இந்த உலகம் முழுமையும் அவர் இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், ஒளியை காண்பதில்லை. ஆனால் இயேசு கடவுளுடைய ஒரு இயல்பான மிக முக்கியமான இயல்பாக ஒளி, நானே இந்த உலகத்தின் ஒளி என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த ஒளியின் கடவுள் அவருக்கு பார்வை கொடுத்து இந்த உலகத்திலே இருக்கின்ற வெளிச்சத்தை காண்பதற்கு வழி சமைத்துக் கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே இருக்கின்ற அழகை ரசிப்பதற்கு அவருக்கு வழி சமைத்துக் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, எங்களுடைய மனநிலைகளினாலே, எங்களுடைய சுயநலங்களினாலே நாங்கள் பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றோம், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுத்து விட்டார் என்று பரிசேயர்களும் அந்த சட்ட வல்லுநர்களும் அந்த சமய தலைவர்களும் இந்த மனிதனை பிடித்து அவரை கொல்லுகின்றார், அவருக்கு தண்டனையை வருவிக்கின்றார், அவருக்கு குழப்பம் வருவிக்கின்றார், அவரோடு வாதாடுகின்றார்கள். இப்படி உனக்கு ஒரு ஆள் பார்வை கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு புறத்திலே இயேசுவை அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்றவர்களாக. அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், அவன் பார்வை இழந்தவன், அவன் பார்வை பெற்று விட்டான், அவன் மீட்பரை கண்டு விட்டான், அவன் இந்த மீட்பரை கண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நிலை வாழ்வை கொண்டு விட்டான் என்று. ஆனால் நீங்களோ
எங்களுக்கு கண் தெரிகின்றது என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் குருடர்களாக இருக்கின்றீர்கள், பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி இந்த சட்ட வல்லுநர்களையும் பரிசேயர்களையும் சமய தலைவர்களையும் அவர் சாடுகின்றார். இங்கு நானும் நீங்களும் இந்த உலகின் ஒளியாக இந்த உலகத்திலே மிளிர்ந்த இயேசுவை நாங்கள் எங்களுடைய ஒளியாக கொள்ளுகின்றோமா, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருளிலேயே இருக்க விரும்புகின்றோமா, குருடர்களாக இருக்க விரும்புகின்றோமா, பார்வை இழந்தவர்களாக எங்களுடைய குருட்டுத்தனங்கள் எவ்வளவோ எங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய அழகை, இந்த மனிதர்களுடைய அழகை, இந்த வாழ்க்கையினுடைய அழகையை நாங்கள் ரசிக்க முடியாதவர்களாக, மனம் நொந்தவர்களாக எப்பொழுதும் ஒரு குருட்டு நிலையிலேயே மூட நம்பிக்கைகளுக்குள்ளே நாங்கள் புதைந்து இருக்கின்றோம். எங்களுடைய தவற்று நிலையிலேயே நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய அவர்களுடைய விடுதலைக்காக உழைக்க மறுக்கின்றவர்களாக, இப்படி நடக்க முடியாது, நடக்கக்கூடாது என்று சொல்லி, அடுத்தவர்கள் மனம் மாறக்கூடாது என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கையிலே விடியல் வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் திட்டவட்டமாக அவர்களுக்கு எதிராக உழைத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய குருட்டுத்தனமாக, மூட நம்பிக்கைகளாகும், தவற்று நிலையாகும். இந்த நிலையிலே இருந்து நாங்கள் எங்களுடைய அகக்கண்களை திறந்து ஆண்டவராகிய இயேசுதான் எங்களுடைய வாழ்வினுடைய விடுதலை மீட்பர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென்று இந்த நல்ல நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin. Amma ba'd. وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது
நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.